வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி, பாஸ்டர்மாவுக்காக நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஈஸ்டர் தின ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். எந்த ஆசீர்வாதம்? உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிரம்பி வழிவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி. Thank you Jesus, thank you Jesus. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய நாள் ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே யோவான் ஆவிக்குள்ளானான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே யோவான் ஆவிக்குள்ளானான் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் பத்மு தீவிலே சிறைப்பட்டவனாயிருந்த பொழுது கர்த்தருடைய நாளில் யோவான் ஆவிக்குள்ளானது போல இது உம்முடைய நாள் ஆண்டவரே. கர்த்தர் உண்டு பண்ணின இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இன்றைக்கு ஆவிக்குள்ளாவார்களாக, பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு யோவானை போல தரிசனம் காண்பார்களாக. ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிப்பார்களாக. ஆண்டவரே, பரலோகத்தை தரிசிப்பார்களாக. ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற உம்மை தரிசிப்பார்களாக. இரவும் பகலுமே ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ தூதர்களை ஆண்டவரே ஒவ்வொருவரும் இன்றைக்கு காண்பார்களாக. இன்று முதல் உம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாய் மாறுவார்களாக. ஆவிக்குள்ளானவர்களாய் மாறி தரிசனங்களை சொப்பனங்களை கண்டு ஆண்டவரே அப்பா தீர்க்க தரிசன பார்வையுள்ளவர்களாய் மாறி ஞான திருஷ்டிக்காரர்களாய் ஒவ்வொருவரும் மாறுவார்களாக. கர்த்தருடைய நாளிலே நாங்கள் ஆவிக்குள்ளாகும்படி, பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்படும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஐயா. உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே கிருபை பொருந்தினதாகவும் பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோடும் பலத்தோடும் எங்கள் மத்தியில் அது வெளிப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைக்கு விரோதமான அந்தகாரங்கள், உம்முடைய வார்த்தைக்கு விரோதமான தீய சக்திகள், உம்முடைய ஆண்டவரே வார்த்தைக்கு விரோதமான எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு சிதறடிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுக்கான உம்முடைய வார்த்தை வெளிப்படும். எங்கள் ஆவிக்குள்ளாய் உம்முடைய வார்த்தை கேட்க, தரிசனத்தோடு உம்மை நாங்கள் பார்க்க, ஆண்டவரே ஒரு பரலோக மகிமையை இன்றைக்கு இந்த திருச்சபையார்கள் காண்பார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் ஆண்டவரே மகிமையை ஆண்டவரே ஸ்தோத்திரம். யோவான் கண்டது போல நாங்களும் இன்று முதல் காணத்தக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரே மகிமையால நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானால நிரப்புவீராக. கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அருமையான ஆராதனையை கர்த்தருக்கு நீங்கள் செலுத்தி இருக்கிறீர்கள். ஆமென். நன்றாக அழகாக பாடுகிற தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆராதனை அபிஷேகம் இந்த இடத்துல இருக்கிறத நான் எப்பொழுதுமே உணர்வேன். அல்லேலூயா. அதே நேரத்தில் நீங்க எப்போதும் ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கணும். ஆராதனை அபிஷேகம் ரொம்ப அழகா இருக்குது இந்த சபையில. ஆனா வார்த்தைக்குரிய விடுதலை கொஞ்சம் தடைபட்டு இருக்கிறது. எதுக்காக நீங்க அதிக ஜெபிக்கணும்? ஆராதனை அபிஷேகம் சூப்பரா இருக்குது. அதே நேரத்துல நான் இந்த இடத்துல ஒரு உணர்கிற ஒரு கடினமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், வார்த்தையில ஃப்ளோயிங் அப்படின்னா வார்த்தையில வெளிப்பாடுகள், வார்த்தையில வல்லமை, அதுக்கு விரோதமான சில காரியங்கள் இந்த இடத்துல இருக்கிறதை நான் உணர்கிறேன். எதை உணர்கிறேன்? ஆராதனை அபிஷேகம் நன்றாக
இருக்கிறது. அநேக சபைகளில் அதை நான் பார்க்கிறேன். நன்றாக ஆடுவார்கள், பாடுவார்கள், தலையாட்டுவார்கள், கையை அசைப்பார்கள், எல்லாம் நன்றாக இருக்கும். ஆராதனையிலே சரீரம் முழுவதையும் ஆட்டுகிறவர்கள் பிரசங்கத்திலே தலையை மட்டும் ஆட்டிக் கொண்டிருப்பார்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சது நான் சொன்னது? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அப்படிப்பட்ட சபையாக இது இருக்கக்கூடாது. வார்த்தையில் ஒரு தாகம், வார்த்தை தான் நம்மளை விடுதலை ஆக்கக்கூடியது. ஆமென், அல்லேலூயா. ஒரு தாகத்தோட எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க? என் கூட பேசணும். ஆமென். ஆராதனையும் வார்த்தையும் சமபங்கு இந்த சபையில் இருக்கும்போது ஒரு வல்லமையான எழுப்புதல் சபையாக மாறிவிடும். அல்லேலூயா. அதுக்காக நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன், அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த சபையில வார்த்தை வெளிப்படுவதாக. என்ன வெளிப்படுவதாக? வார்த்தை வல்லமையோடு வெளிப்படுவதாக. அது வல்லமையோடு வெளிப்படணும்னா உங்களுக்கு இருக்கிற வாஞ்சை ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? வாஞ்சை. இவர் என்ன பேசிட போறாரு அப்படின்னு நீங்க உட்கார்ந்துருக்காம, ஆண்டவரே இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை நான் உங்களுடைய சமூகத்துல, ஒரு புதிய வெளிப்பாடை உங்களுடைய சமூகத்துல நான் இன்றைக்கு எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வர வேணும். ஊழியக்காரனை மறைத்து நீங்க பேசணும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு தாகத்தோடவே எப்பொழுதும் வந்து உட்காருங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பாராங்க. அதிகாலையில இன்றைக்கு ஜெபத்துக்காக நான் எழும்பும் பொழுதே எனக்குள்ள ஒரு பாட்டு வந்துச்சு. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வே. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்விலே அடைக்காத ஆண்டவரல்லோ, திறந்த வாசலை என் வாழ்விலே அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆமென். எனக்குள்ள இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப தொடுதலா இருந்துச்சு. என்னன்னா, திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர். சொல்லுங்க, எனக்கு என்ன வந்ததுன்னா திறந்த வாசல். சொல்லுங்க, என்ன வாசல்? ஏதோ ஒரு காரியத்துல இன்னைக்கு ஒரு திறப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர், ஏதோ ஒரு காரியத்துல, பல காரியங்களில இன்னைக்கு ஒரு திறப்பு உண்டாக போகிறது. திறப்புனா என்னது? ஓபன் ஆக போகுது. சொல்லுங்க, இதோ நான் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவரை மறுதலியாமல், அவரை நீங்கள் விசுவாசித்திருக்கிறபடினாலே, அவரை நம்புகிறபடினாலே, அவருக்காக நீங்கள் ஊழியம் செய்கிறபடினாலே, அவருக்காக நீங்கள் ஆராதிக்கிறபடினாலே, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னது? வெளிப்படுத்தல் புத்தகத்திலே, நான் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன வாசல் வச்சிருக்கிறேன்? திறந்த வாசல். அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே இந்த நாள் முதல் நமக்காக திறக்க போகிறது. இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க, எனக்கான அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்று முதல் திறக்கப்படுவதாக. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்டு போவதாக. நம்ம என்ன சொல்றோமோ அதுதான். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். திறந்த வாசலை அடைக்காத ஆண்டவரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளில நமக்கு ஏதோ ஒரு வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நானே வாசல். இயேசுநாதர் சொல்றார், நானே யார் வாசல்? அப்ப அந்த வாசல் வழியா ஒருத்தன் உள்ள போனான்னா
எங்க போனான்னா ஒரு வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுக்குள்ள அநேக பொக்கிஷங்கள், அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகள் இருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கு என்ன இருக்கும்? வாசல் இருக்குல்ல. அந்த வாசல் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆனா அது பூட்டி இருக்கு. அந்த வாசல் என்ன பண்றது? என்னவாயிருக்கு? பூட்டி இருக்கு. இப்போ அதுக்கு ஒரு சாவி வேணும்ல. சாவி வேணுமா வேணாமா? சாவி இல்லாம உள்ள போயிட முடியுமா? சாவி இல்லாம ஒருத்தன் வந்தான்னா அவன் திருடன். சாவி இல்லாம ஒருத்தன் வாரான்னா அவன் கள்ளன். யார் அந்த கள்ளன்? உங்களுக்கு தெரியும் அந்த கள்ளன் யாரு? அந்த கள்ளன் என்ன பண்ணுவான்? பூட்டை உடைச்சு சாவி போட்டா திறப்பான். ஒரு டூப்ளிகேட்டை வைக்க மேக்சிமம் என்ன செஞ்சிருவான்? பூட்டை உடைச்சிருவான். அவன் பிசாசு. ஆனா நம்ம ஆண்டவர் எப்பவுமே நேர்வழியா வர்றவர். ஒருத்தனை ஆசீர்வதிக்கணும்னா நேரதான் சரியானவர்களில் நேர்த்தியான வழியில, நேர்மையான வழியில அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். பிசாசவன் எப்பொழுதுமே குறுக்கு வழியில தான் ஒருத்தன் என்ன செய்வான்? ஆசீர்வதிக்கிறது தூண்டுவான். நீ பணக்காரன் ஆகணுமா? நீ என்ன செய்யி? பூட்டை உட. என்ன செய்யி? பூட்டை உட அப்படின்பா. ஆனா கர்த்தர் எப்பொழுதுமே நேர்வழியாய் நம்மை நடத்துகிற தேவன். சொல்லுங்க, இது நேர்வழியாய் நடத்துகிற தேவன். அப்ப நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, திறவுகோலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அந்த திறவுகோல் அது எதுங்கிறத நீங்க பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு வெங்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்கள் பூட்டப்பட்டிருக்கிற அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று எத்தனை பேருக்கு ஆசை? அல்லேலூயா. இன்னைக்கு நாம அதை அனுபவிக்க போறோம். இன்னைக்கு அந்த சாவியை வச்சு திறக்க போறோம். அல்லேலூயா. வீடுங்கிறது பிதாவாகிய தேவன் வச்சுக்கோங்க. ஆமென். வீடு எது? பிதாவாகிய தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லா ஆசீர்வாதத்தின் காரணம் பிதாவாகிய தேவன். ஆமென். அல்லேலூயா. அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்ற வாசல் மூலம் நான் பிரவேசிக்க வேண்டும். ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த பூட்டப்பட்டிருக்கிற அந்த வாசலை திறக்கிற அதிகாரத்தை முதல்ல யாருக்கு கொடுத்தார்? பேதுரு பார்த்து சொன்னாரா இல்லையா? திறவுகோலை, தாவீதின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறவுகோல் சாவியை நான் உனக்கு தருகிறேன் சொன்னாரா? இன்னைக்கு ஆண்டவர் அந்த திறவுகோலை நம்ம கையில கொடுக்கிறார். என்ன திறவுகோல்? என்னைக்கோ நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அதை என்ன செய்ய போறோம்? தெரிந்து கொள்ள போகிறோம். எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? ஆண்டவரே, அந்த திறவுகோலை வச்சு நீங்க என்ன செய்ய போறேன்? நான் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க போறேன். சொல்லுங்க, அந்த திறவுகோலை வச்சு நான் எல்லா ஆசீர்வாதங்களையும். நம்ம திறவுகோல்னா நம்ம இவ்வளவு நாளா பல விஷயங்கள் பாசமா சொல்லி கொடுத்துருப்பாங்க. திறவுகோல்னா விசுவாசம், திறவுகோல்னா அதிகாரம் அப்படின்னு பல காரியங்களை சொல்லியிருக்கலாம். ஆனா விசுவாசத்துக்கும் அதிகாரத்துக்கும் ஒருவர் மூலக்காரனர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீனும் நாங்களும் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவாகிய வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு நமக்கு தூய ஆவியானவருடைய திறவுகோல், தூய ஆவியானவர் என்ற திறவுகோல் நமக்கு இருந்தால் மாத்திரமே திறந்து அதை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. எப்படி சுதந்திரிக்க முடியும்? சொல்லுங்க, தூய ஆவியானவர். ஆமென். இப்போ நம்ம பிரசங்கத்துக்கு வரலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இயேசுவை பாதாளத்திலிருந்து, அதாவது கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பினவர் யாரு? பிரேத கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பினவர் யாரு? வசனத்தின்படி ஆவியானவர். அப்படிதான் பைபிள் இருக்கு. நல்லா பாருங்க. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. பிதாவாகிய தேவன் யாரை வச்சு எழுப்பினாரு?
பரிசுத்த ஆவியானவரை வைத்து தான் இயேசு என்ன செஞ்சார்? அந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தாதான் மரித்து போன பிரேத குழியை போல இருக்கிற நம்முடைய காரியம் எல்லாம் உயிரடையும். 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 நீ வாசித்தோம்ல சங்கீதம், என்ன சங்கீதத்துல வாசிச்சோம்? 85:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க டக்குன்னு. 85:6 வேகமா. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி இல்ல திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஆமென். அல்லேலூயா. நாமெல்லாம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவர்கள். சொல்லுங்க, என்ன கிறிஸ்தவர்கள்? செத்த கிறிஸ்தவர்கள் அல்ல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவர்கள், ஜீவனுள்ள கிறிஸ்தவர்கள். மரித்தவர்கள் அல்ல. பாவத்துக்கோ சாபத்துக்கோ வியாதிக்கோ வேதனைக்கோ உலக பாரம்பரியங்களுக்கோ நாம் மரித்தவர்கள் அல்ல, நாம் உயிர்த்தவர்கள். சொல்லுங்க, உயிர்த்தவர்கள். நான் என்ன ஆயிட்டேன்? உயிர்த்தெழுந்தவருடைய சாயலை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். இந்த சபை ஒரு உயிர்த்தெழுந்த சபையா இருக்கணும். அப்படின்னா உயிருள்ள சபை. என்ன சபை? உயிருள்ள சபை. எழுந்திருப்போமாக, உட்கார்ந்திருப்போமாக, வேதத்தை வாசிப்போமாக அப்படின்னு சொல்ற சபை. அப்படியே பாரம்பரிய சபையா நாம் இருக்கக்கூடாது. நாம் உயிருள்ள. சொல்லுங்க, எப்படி சபையா? உயிருள்ள. இயேசுவை கல்லறையில் இருந்து உயிரோடு எழுப்பினவர் யாரு? யாருடைய ஆவி? பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த ஆவியானவர் நமக்குள் இருந்தா சாவுக்கேதுவான நம்முடைய சரீரம், சொல்லுங்க, சாவுக்கேதுவான நம்முடைய சரீரம் உயிரடையும். 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 நம்முடைய சரீரம் 30 வயதுக்கு மேல, 30 வயது வரைக்கும் என்ன செய்யும்? வளரும். எல்லாமே வளரும். அதுக்கு மேல எல்லாம் பலன் குறுக ஆரம்பிக்கும். ஆனா ஒரு டாக்டர் சொல்றாரு 70 வயசுக்கு மேலதான், 70 வயசு வரைக்கும் சரீரம் எப்படி இருக்குமா? நல்ல பலனா இருக்குமா? 70 வயசுக்கு மேலதான் பார்வை குறையணும், பலன் குறையணும், இல்ல வியாதி அதுக்கு பிறகுதான் வரணும். ஆனா இன்னைக்கு 30-40 ஆன உடனே எல்லாரும் என்ன ஆயிட்டோம்? கிளவி ஆயிட்டோம். என்ன ஆயிட்டோம்? எல்லாருமே 40 வயசு ஆயிருச்சுல, அதனால பிரஷர் இருக்கத்தானே செய்யும். 40 வயசு ஆயிருச்சுல, கொஞ்சம் சுகர் இருக்கத்தானே செய்யும். 40 வயசு ஆச்சுல, கண்ணாடி போட்டு தானே ஆகணும். இப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அதோட ஒத்து போயிட்டோம். ஆனா ஒரு ஒரு டாக்டர் சொல்றாரு, வயசான ஒரு டாக்டர், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் சொல்றாரு, 70 வயசுக்கு பிறகுதான் நமக்கு வியாதி என்ன ஆகணுமா? உலகத்தானுக்கு சரியா தெரிஞ்சிருக்குது, ஆனா நமக்கு அது தெரியல. மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, 120 வயதில் அவனுடைய கண்கள் இருளடையவில்லை, பலன் குறையவில்லை. சொல்லுங்க, 120 வயதிலையும் 120 வயதிலையும் மோசே என்ன ஆகல? ரிட்டையர்டே ஆகல. சொல்லுங்க, ரிட்டையர்டே ஆகல. ரிட்டையர்டே ஆகல. நம்ம மோசே எப்படி பாக்குறோம்னா, அப்படியே தாடி வச்சு தலை சொட்டையாகி அப்படியே ஒரு கோலை வச்சுக்கிட்டு அவர் அப்படியே செங்கடலுக்கு முன்னாடி இந்த மாதிரியே ஒரு பிம்பத்தை நம்ம காட்டிட்டாங்க. அவர் அப்படிலாம் கிடையாது. 120 வயதுல அவருக்கு அவர் கண்ணாடி போடவும் இல்லை. கண்ணாடி போட்டு சொல்றேன், கண்ணாடி போடவும் இல்லை, கம்ப ஊண்டி நடக்கவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்களிலே ஒருவனும் பலவீனப்பட்டவனே இல்லையா? எகிப்திலிருந்து வெளியே வந்த ஒருவனும் யாரா இல்ல? பலவீனப்பட்டவனே இல்லை. எல்லாமே யூத். சொல்லுங்க, எல்லாம் யூத். நம்ம பூத்து லைஃப் என்ன ஆகி போச்சு? பூத்துன்னு போயிடுச்சு. இஸ்ரவேலில் இருந்து வெளியே வந்த ஜனங்கள் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்ல. ஆமென். வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்கள் புறப்பட்டார்களாம், அவர்களில் பலவீனப்பட்டவன்
இல்லாதவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. காலேப் சொல்றாரு, நான் கானான் தேசத்தை சுத்தி பார்க்கும்போது எனக்கு வயசு 40. எத்தனை வயசுல சுத்தி பார்த்தாரு? 40. இப்ப வனாந்தரத்துல அவங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? அடுத்து ஒரு 40. அப்போ அவர் 40 வயசுல சுத்தி பார்க்கும்போது அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருது, நீ சுற்றி வந்த தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 85வது வயதுல மோசேயை பார்த்து யோசுவா பார்த்து கேட்கிறாரு, 40 வயசுல இருந்த அதே பலன் இப்பவும் எனக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும்போது என்ன வயசு சொல்லுங்க? 85 சொல்லுங்க. 85 வயசு. யுத்தத்துக்கு இப்பவும் போக்குவரத்துமா நான் இருக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்றாரு? அன்னைக்கு இருந்த அதே பலம், அன்னைக்கு நான் எப்படி யூத்தா இருந்தேனோ அப்படிதான் இன்னைக்கு யூத்தாவே இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்முடைய சரீரம் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, சாவை நோக்கி நம்முடைய சரீரம் போய்கிட்டு இருக்கு. கண்ணு சாவை நோக்கி போய்கிட்டு இருக்கு, தலை சாவை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. முடியெல்லாம் கொட்டுது, பல்லெல்லாம் ஆடுது, பல்லெல்லாம் ஆடுது, கை காலெல்லாம் நடுங்குது. அப்புறம் வாயை தவிர மத்த எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பிரேத குழிக்கு போற வரைக்கும் நமக்கு என்ன பண்றதில்ல, இது எல்லாமே வீக்காயிருச்சு. அதுதான் சாவுக்கு ஏதுவான சரீரம். சொல்லுங்க, எது சாவுக்கு ஏதுவான சரீரம்? சாக போற சரீரம். அதுக்கு சாகிறதுக்காக அது என்ன ஆகிட்டு இருக்குது? பலவீனம் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்முடைய சரீரம் என்ன ஆகிக்கிட்டே இருக்குது? அப்ப அப்படிப்பட்ட சரீரத்தை இயேசுவை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி அப்படின்னா பரிசுத்த ஆவியை நமக்குள்ள வந்தா நம்ம வாழ்க்கையில நம்முடைய சரீரம் எல்லாம் ரெனிவல் அடையும், புது பலன் அடையும். சொல்லுங்க, புது பலன் அடையும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஆமென். கழுகுக்கு சமானமாய் அவர்கள் வயது வாலிப வயதை போல மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்றாரு, அவன் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் அவனுடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கும். பைபிள் இருக்கா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, வயசானாலும் உங்க டயலாக்கு பாரு, வயசானாலும் உன் நடையும் உன் ஸ்டைலும் என்னமா, வயசானாலும் யாரையும் பார்த்து சொன்னாங்களாம், அதை பார்க்கும்போது நம்ம அப்படியே என்ன பண்ணிட்டு இருந்தோம்? தெரிஞ்சு போச்சு. புரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சா? அல்லேலூயா. அவங்களுக்கு எல்லாம் தெரியுது, நமக்கு தான் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. 20 வயசு தான் ஆகுது, ஆனா 60 வயசு கிளவி மாதிரி இருக்குது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, எந்திரிக்க முடியல, உட்கார்ந்த முடியல, எப்படி ஆயிடுச்சுங்க? ஆமா, அவ்வளவுதான். என்ன ஆயிட்டாங்க எல்லாரும்? நீங்க என்ன சொல்லி திட்டுறீங்க? நான்லாம் உன் வயசுல எப்படி இருந்தேன் சொல்றீங்களா இல்லையா? தலையில ஒரு குடம், இடுப்புல ஒரு குடம், நிறைமாத கர்ப்பிணியா இருப்பாங்க. தலையில ஒண்ணு இருக்கும், இடுப்புல ஒண்ணு இருக்கும். இப்ப இருக்கிற பிள்ளைங்க 365 நாள் நிறைமாத கர்ப்பிணிகள் தான். உட்கார்ந்த இடத்துல எல்லாம், உட்கார்ந்த இடத்துல எல்லாம், எல்லாமே ரொம்ப என்ன ஆகி போச்சு. நான் சொல்றேன், மோசேயை பலப்படுத்தின ஆவியானவர், காலேபை பலப்படுத்தின ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான நம்ம சரீரங்களை பலப்படுத்துவாராக. உயிர்த்தெழுந்த நாளில நம்ம சில விசுவாச அறிக்கை பண்றாங்க, அதோட கூட இதையும் சேர்த்துக்குங்க. எனக்கு 120 வயசானாலும் அம்மா கிட்ட கேட்டேன், என்னமா உங்களுக்கு வயசு? 60 தானே. 60 ஆச்சு பாஸ்டர். இல்ல 20 தானே. சொல்லுங்க, 20 தானே. 60 ஒரு வயசா? 60 ஒரு வயசா? சொல்லுங்க, 60 ஒரு வயசா? என்னம்மா இன்னும் எவ்வளவு இருக்கு? மோசே கணக்குப்படி இன்னும் 60 இருக்கு. மோசையை பலப்படுத்த நம்மளை பலப்படுத்த மாட்டாரா? அதான் உயிர்த்தெழுந்த வல்லமை, அதான் உயிர்ப்பிக்கிற வல்லமை. அல்லேலூயா. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ?
17வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல, இல்ல எடுக்க வேண்டாம், டைம் இல்லை. ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல அவனுக்கு ஆபிரகாமுக்கு வயசு என்ன? 99வது வயது. அம்மாவுக்கு என்ன வயசு? 89 வயசு. சொல்லுங்க, அம்மாவுக்கு, பாட்டிக்கு, தாத்தாவுக்கு வயசு 99, பூட்டிக்கு 89. அப்ப ஆண்டவர் தரிசனமாகி, சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ எப்படி நடந்துக்க? உத்தமமா நடந்துக்க. அப்படின்னா விசுவாசத்தோட இரு, நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? குழந்தை வாய்க்கத்தை தரப்போறேன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு, அவருக்கு ஒரு மாதிரி சிரிப்பு, அந்த அம்மாவுக்கு பலவிதமான சிரிப்பு. 89 வயசு பாட்டியை போய் நம்ம பாசையில நம்ம காலகட்டத்தில் பேசணும்னா 89 வயசுங்கிறது பாட்டி தானே. 99ங்கிறது பூட்டன் பூட்டி, தமிழ்ல சொன்னா பூட்டன் பூட்டி. இந்த வயசுல போய் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? அப்ப எனக்கு வயசாகி போச்சு, இனி அதெல்லாம் என் சரீரத்துல நடக்க வேண்டிய விசேஷங்கள் இதெல்லாம் இல்லாம போச்சு, இனி நான் எப்படி அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா கேட்டு, அப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரா இல்லையா? இப்ப 20ஆம் அதிகாரத்துல வாங்கல, பூட்டியை கிட்னாப் பண்ணிட்டாங்க. பூட்டிய எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், 20ஆம் அதிகாரத்தை 17 எழுதிருக்கணும், 17ஆம் அதிகாரத்தை 20ஆம் அதிகாரம் எழுதிருக்கணும். ஆவியானவர் இங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாரு, ஏதோ மிஸ்டேக் ஆகி போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, மிஸ்டேக் எல்லாம் ஆகி போலப்பா, நான் என்ன பண்ணிட்டேன்? கிளவிய குமரி ஆக்கிட்டேன். அதுதான் கிளவியான குமரியான எனக்கு என்ன அப்படின்னு உட்கார்ந்து 17ஆம் அதிகாரத்துல அவங்க யாருன்னு சொல்றாங்க? வயசாயிருச்சு. 20ஆம் அதிகாரத்துல ஒரு ராஜா தூக்கி போயிட்டான். எது தூக்கி போவேன்? அப்படி ஒரு அழகு. யாரு? அப்ப என்ன நடந்திருக்குது? எனக்கு ஆவியான ஒரு கண்ணத்தை வந்தது. அப்ப ஏதோ நடந்திருக்கு, ஏதோ என்ன, ஏதோ ரெனிவல் ஆயிருக்கு. ரெனிவல் ஆயிருக்கா இல்லையா? அவருக்கு நடந்திருக்கு, நமக்கு நடக்கணுமா நடக்கூடாதா? ஹலோ ஹலோ, இது நடக்குமா? எத்தனை பேர் ஆவியானவரை நம்புறீங்க? நான் எப்போதுமே ஆண்டவரே, நான் இந்த இனிமே பரலோகம் எனக்கு டை அடிக்கணும் ஆண்டவரே. நான் டை அடிச்சா நல்லா இல்லை ஆண்டவரே, 10 நாள் கூட தாங்க அப்படியே பெப்பர் தலை மாதிரி இருக்கு ஆண்டவரே. என்ன தலையா இருக்குது? பெப்பர் தலை மாதிரி இருக்கு ஆண்டவரே, நல்லா இல்லப்பா. இங்க என்ன ஆயிருச்சு? எல்லாமே பல்ப் வாங்கிருச்சு. ஆனா நான் இப்ப ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இழந்ததெல்லாம் திரும்ப தாரேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, இந்த முப்பொட்டின இடத்துல எல்லாம் முடி முளைப்பதா. அல்லேலூயா. எத்தனை பேர் வெளியில சிரிக்கிறீங்க? முன்னாடிதான் 4 உருப்படியா இருக்குது, பின்னாடி வந்து அவுட்டு. எது? பல்லு. பல்லு என்ன ஆகி போச்சு? ஆனா முன்னாடி மட்டும் யாரை ஏமாத்துறதுக்கு? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென் ஆமென். எங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பாராக, அவர் புது பலன் அடைய செய்வாராக. ஆமென் அல்லேலூயா. நோய் இல்லாத சுக வாழ்வதுதான் இந்த உயிர் தெழுந்த இந்த நாள். ஆமென் ஆமென். விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிங்கப்பா, என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எங்க உயிர் இல்லையோ அங்கதான் அழிவு, எங்க உயிர் இல்லையோ அங்க அழிவு. நீங்க செத்துட்டீங்கன்னா மூணாவது நாள் நாத்தம் தாங்க. அப்படின்னா உள்ள என்ன ஆகிட்டு இருக்குது? அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனா உயிர் இருந்தா எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க?
ஃப்ரெஷ்ஷா தானே இருப்பீங்க. அப்ப உயிர் இல்லைன்னா தான் நம்ம சாவை நோக்கி போயிட்டு இருக்கோம், அப்படின்னா அழிவை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனா உயிர் இருந்தா வளர்ந்துகிட்டே இருப்போம், வளர்ந்துகிட்டே இருப்போம். ஜீவன் ஜீவன் இயேசுவின் நாமத்தில நமக்கு ஜீவன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு ஜீவன் உண்டாவதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்ததாக. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பீர்கள். சொல்லுங்க, நான் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பேன். 100 வயது எண்ணப்பட்ட கிழவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். ஏசாயா 66 இருக்கா இல்லையா? 100 வயது சென்ற கிழவனும் தன்னை யார் என்று சொல்வானா? ஏசாயா வாசிங்க. ஏசாயா 65வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். சொல்லுங்க, 100 வயது உள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். நீங்க பாவியா பரிசுத்தவான்களா? நீங்க பாவியா பரிசுத்தவாட்டியா? அப்ப பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தவாட்டிகளுக்கு 100 வயதிலும் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும். யோபு சொல்றாரு, யோபு புஸ்தகத்துல நீங்க வாசிங்கன்னா 32 நினைக்கிறேன். யோபு 32 எடுத்துக்கொள்வோம். யோபு 33 26 இருக்கு பாருங்க. அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். எத்தனை பேர் வாலிபத்துக்கு திரும்பணும்னு ஆசை? ஹலோ, இந்த இடத்துல ஒண்ணும் தெரியாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா எல்லாருக்கும் 60 வயசு 40 வயசான நினைப்பு மட்டும் எப்படி இருக்கு? இந்த பிள்ளைங்களெல்லாம் ஒண்ணும் சொல்லக்கூடாது. ஆனா வயசான நமக்கு எப்படி நினைப்பு இருக்கு? நினைப்பு குழப்ப கெடுக்கல? ஹலோ, இந்த அங்கிளை பார்த்து எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க அப்படி? அந்த பாருங்க ஒத்துக்கிட்டார். அந்த பையன் எதுக்கு சொன்னாப்லன்னு தெரியல. அப்புறம் கேட்டுக்கோ அந்த ரகசியத்தை. அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி அந்த வசனம் இருக்கு? வாசிங்க திரும்ப. அதெல்லாம் திரும்பும். சொல்லுங்க, நான் திரும்புவேன். நான் யூ டர்ன் போட்டு, ஹலோ, வயசு வேணா 100 இருக்கட்டும், ஆனா சரீரம் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. வயசு வேணா ஆகட்டும், வருஷம் போக போக வயசாகிட்டு தான் இருக்கணும், ஆனா சரீரம் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை அவர் என்ன செய்ய போகிறார்? உயிர்ப்பிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை உயிர்ப்பிங்க ஏசப்பா, என்னை உயிர்ப்பிங்க, என்னை உயிர்ப்பிங்க. அப்ப ஆவியானவருடைய வேலையே என்ன? என்ன? உயிர்ப்பிக்கிற. இப்ப வாங்க பிரசங்கத்துக்கு போகலாம். இவ்வளவு நேரம் நீ பண்ணலையா பிரசங்கம் கேக்குறீங்களா? வாங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வார்த்தை. 37:14, என் ஆவியை உங்கள் மேல் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். சொல்லுங்க, என் ஆவியை உங்கள் மேல வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. நான் உயிரடைவேன், நான் பலன் அடைவேன், நான் பலன் அடைவேன். என் வாலிப நாட்களுக்கு நான் திரும்புவேன். சொல்லுங்க, நான் வாலிப நாட்களுக்கு திரும்புவேன். ஆமென். 85 வயதிலும் 40 போல உணர்வேன். ஆமென். 120 வயது வரும்போது கண்கள் இருள் அடைவதில்லை, என் பலன் குறைவதில்லை. ஏனோக்கை போல அவரோட நடப்பேன், அவரோடவே போயிருவேன். ஆமென், அல்லேலூயா. ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தபடினால அவன்
அல்லேலூயா. நமக்கு என்ன செய்யக்கூடாது? அடக்க ஆராதனையே இருக்கக்கூடாது. விரும்புறீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை பேசிட்டு இருக்கேன். ஆமென். ஆண்டவரே எனக்கு அப்படி செய்யுங்கப்பா. அந்த உயிர்த்தெழுதலின் சரீரத்தை எனக்கு தாங்கப்பா. மரணத்தின் சாயலாய் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த சாயலா இருக்கிறோம்? மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டு தானே இருக்கிறோம். யார் செஞ்ச தப்பு? யார் செஞ்ச தப்பு? ஆதாம் செஞ்ச தப்பு. அதனால எனக்கு என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. என்ன மரணம் வந்துச்சு? பாவம், சாபம், தரித்திரம், இதெல்லாம் எனக்குள்ள வந்துச்சு. இதெல்லாம் எதுடைய சாயல்? மரணத்தின் சாயல். அல்லேலூயா. என்ன சாயல் நாம் பெற்றிருக்கிறோம்? மரணத்தின் சாயல். மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்ட நாம் உயிர்த்தலின் சாயலோடு நாம் இணைக்கப்படுவோம். ஆமென். இன்னைக்கு நம்முடைய சரீரம் என்னவா இருக்குது? எத்தனை பேர் இந்த சரீரம் வேணும்னு ஆசைப்படுறீங்க? இதெல்லாம் நடந்திருக்குது. இயேசுநாதர் பூட்டிய வீட்டுக்குள்ள பிரவேசிச்சார்ல, அந்த சரீரம் தான் உயிர்த்தெழுதலின் சரீரம். ஆமென். என்ன சரீரம்? உயிர்த்தெழுதலின் சரீரம். நடந்த ஒரு உண்மை. திருநெல்வேலி, தமிழ்நாட்டிலே திருநெல்வேலியில பாலாசி லாரிங்கிற ஒரு தேவ ஊழியக்காரர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலாசி லாரி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அவரெல்லாம் வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்தாருன்னா, அவர் நாட்கள்ல பயங்கரமா கத்த செஞ்சது என்னன்னா, அவர் இந்த ரோட்ல அவர் போனார்னா இங்கெல்லாம் யாரும் சாதாரண உட்கார முடியாது. இதை பிடிச்சுக்கணும். அந்த வைப்ரேஷன் அந்த அளவுக்கு இருக்கும். அனைட்டிங். அவர் போற ரோடு என்னவாயிரும்? அதாவது யாரு மேல அவர் தலையில கை வைக்க முடியாது, மாட்டாரு. அவர் வாராருனாவே எத்தனையோ கிலோமீட்டருக்கு அவர் முன்னாடி ஒரு வாராருனாவே இங்க இருக்கிற பிசாசு சொல்லிருமா, வாராரு நான் போயிடுறேன் அப்படின்னு. ஒரு ஊருக்கு போனாராம், கர்ச்சிப்பு கார்ல இருந்து கீழே விழுந்துருச்சு. அந்த ஊர்ல ஒரு பிசாசு சொல்லிச்சான், நான் இருக்க முடியல. ஏன் இருக்க முடியல? அவர் கர்ச்சிப்பு நம்ம ஊர்ல தான் கிடக்கு. அவ்வளவு வல்லமையாய் தேவன் பயன்படுத்தின பாத்திரம். அவருடைய அற்புதங்கள்லாம் பயங்கரமான அற்புதங்களை அவர் செய்தவர். அல்லேலூயா. பழைய ஆட்களுக்கு தெரியும். அவருடைய பாடல்களை இன்னைக்கும் திருச்சபையில பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சில பாடல்கள் இப்ப ஞாபகம் இல்ல, கருத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். அந்த மனுஷன் அமெரிக்காவுக்கு ஒரு தடவை போயிருந்தாராம், யாரையும் பெரிய ஆளை பாக்குறதுக்கு. அல்லேலூயா. அவர் வாசல்ல உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு, ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் ரொம்ப பிஸியாவே இருக்கிறாரு. நீங்க இப்ப பார்க்க முடியாதுன்னு பூட்டுன வீட்டுக்குள்ள சர்வசாரமா போயிட்டாரு. கூடு விட்டு கூடு பாயிருது. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? மந்திரவாதிகள் செய்யறது மட்டும் ஆமா உண்மை ஒத்துக்கிறீங்களா? ஹலோ, இந்த மந்திரத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூடு விட்டு கூடு பாயிருது. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? நம்ம இன்னும் கண்ணால பார்க்கலாம், ஆனா நடக்குது. எங்கேயோ நடக்குது. ஆனா ஆப்பிரிக்காவில் ரொம்ப நடக்குதுங்கிறாங்க. அவன் கூடு விட்டு கூடுவா பாய்ப்போது நம்ம பாயக்கூடாதா? ஹலோ சடனா நான் உங்களுக்குள்ள வந்துடணும். எப்படி இருக்கும்? யாரு நீ? நான் தான் தீ குடிச்ச பாக்கியா. யாரு நீ? சோமசுந்தரம் வந்திருக்கிறேன். எத்தனை பேரோட வந்திருக்கிறீங்க? நாங்க 7-8 பேரு. ஒரு லேகியனை பார்த்து ஆண்டவர் கேட்டார்ல, உன் பேர் என்ன? நாங்க லேகி. அப்படின்னா நாங்க 12,000 மேல இருக்கிறோம்னு அர்த்தம். எத்தனை பிசாசு? யாரு நீங்க? நான் தான் சோமசுந்தரம். கூடு விட்டு கூடு பாயிர கதை. அல்லேலூயா. ஆப்பிரிக்காவில் மந்திரவாதிகள் அப்படிதான் செய்வாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருப்பாங்களா, நாளைக்கு. பிசாசுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னா ஆவினால நிரப்பப்பட்டவர்கள் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமென். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கணும், நாளைக்கு அமெரிக்காவில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதான் உயிர்த்தெழுந்த சரீரம். இதான் உயிர்த்தெழுந்த சரீரம். சீசர்கள் பயத்துல அவங்க அறைவிட்ட பூட்டிக்கிட்டு உள்ள இருக்கிறாங்க. யாருக்கு பயந்துக்கிட்டு? யூதர்களுக்கு பயந்துட்டு, பரிசேயர் சரிசேயர்கள் பயந்துக்கிட்டு அவங்க அறை வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இவர் டைரக்டா உள்ள போய் உங்களுக்கு சமாதானம்ங்கறாரு. எப்படி இருந்திருக்கும்? அதான் உயிர்த்தெழுந்த சரீரம். எத்தனை பேருக்கு சரீரம் வேணும்? எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. அதான் ஆவியானவர் வந்தாலே நம்முடைய சரீரம் மறுரூபமாக ஆரம்பிக்கும். இன்று முதல் இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரமும் இயேசுவின் நாமத்தினாலே மறுரூபமாவதாக. ஹalleluya. நம்முடைய
சரீரம் உயிர்த்தெழுந்த சரீரமாய் மாறுவதாக, நம்முடைய கண்ணு உயிர்த்தெழுந்த கண்களாய் மாறுவதாக, நம்முடைய கிட்னி, நம்முடைய ஹார்ட், நம்முடைய லங்ஸ், நம்முடைய எல்லாம் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், எல்லாம் இன்றைக்கு ரெனிவல் ஆவதாக, இயேசுவின் நாமத்தினாலே என் சரீரம், உங்கள் சரீரம் ரெனிவல் ஆவதாக, உயிர்த்தெழுந்த சரீரமாய் மாறுவதாக. நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா, அல்லேலூயா, நம்முடைய எதுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க? எத்தனை வயசுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, என்ன பிரச்சனை என்ன இருக்கு பிளட்ல கண்டுபிடிச்சாங்களா? ஆனா சில தேவ மனிதனுடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். 69 வயது ஊழியக்காரர், உங்களுக்கு எல்லாம் தெரியும், அகஸ்டின் ஜெபகுமார் என்ற ஒரு தேவ மனுஷனை குறித்து நமக்கு தெரியும். இன்னைக்கு அவருக்கு 69 80 வயசு ஆயிடுச்சு, 80க்கு மேல ஆயிருக்கும். நான் கேள்விப்படும் போது 15 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு 80 வயசுக்கு மேல இருக்கும். அப்படிதான் 85 வயது. அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா தெளிவா அதே கர்ச்சனையோட சிங்கத்தை மாதிரி அப்படி பிரசங்கம் பண்ற ஒரு நல்ல தேவ மனுஷன், பீகார்ல தேவன் வல்லமையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு தேவ மனுஷன். அந்த மனுஷன் 69 வயதுல இருக்கும் பொழுது ஏதோ பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது அவங்க சொல்லிருக்காங்க வயது 69 அப்படின்னு. டாக்டர் அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு, என்ன வயது 69 ஆனா ரத்தம் 29 மாதிரி இருக்குது. வயது 69 போட்டிருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காரு, 20 அந்த பிளட்டோட வீரியம் எப்படி இருந்திருக்கு? நம்ம பிளட்டை கொஞ்சம் எடுத்து பாருங்க, 29 20 இருக்குன்னா 60 வயசு மாதிரி இருக்கு. இங்கதான் ஜீரனே இல்ல. உயிர்ப்பிக்கிற ஆவியில நம்ம நிரப்பப்பட நம்முடைய சரீரம் என்ன ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு அற்புதம் தானே. ஈஸ்டர் பண்டிகை இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாள் கொண்டாடுறோமே, அதை அனுபவிக்கணும். ஆமென். நோய் இல்லாத சுக வாழ்க்கை நான் அனுபவிக்கணும். பலவீனம் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் அனுபவிக்கணும். குறைவில்லாத ஒரு வாழ்க்கை நான் அனுபவிக்கணும். ஆண்டவரே, அது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள் கிரியை செய்வதாக, இயேசுவின் நாமத்தில் சபையில அப்படியே நடப்பதாகன்றேன். ஆமென். நோ சுகர், நோ பிரஷர். நோ சுகர், எல்லாம் நார்மல். அப்படிதான் இருக்கணும். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் யாரும் வியாதியோட இருக்க கூடாது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வியாதியை நான் கடிந்து கொள்கிறேன். அந்த மரணத்தின் சாயலை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். தரித்திர ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன். வியாதிகளை நான் கடிந்து கொள்கிறேன். பாவத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். இந்த சபையில இருக்கவே கூடாது. மரண வாசனை இருக்க கூடாது. ஒன்லி ஜீவ வாசனை. சொல்லுங்க, மரண வாசனை இயேசுவின் நாமத்தில் இந்த சபையில இருக்க கூடாது. ஒன்லி ஜீவ வாசனை. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அந்த ஜீசஸ் மிராக்கிள் மினிஸ்ட்ரியில ஒருவரும் பலவீனப்பட்டவன் ஒருத்தரும் பலவீனப்பட்டவர்கள் இல்ல. ஆமென். ஹalleluya. அப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை நிரப்புவதாக. சொல்லுங்க, அப்படியே நம்மை நிரப்புவதாக. ஹalleluya. ஹalleluya. இங்க நம்ம வாசிச்சோம், என் ஆவியை உங்கள் மேல் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். எதை வைப்பாரா? என் ஆவியை உங்கள் மேல வைப்பேன், நீங்க யாராவீங்க? என்ன ஆக போறீங்க? எத்தனை பேர் உயிரடையணும்னு ஆசை? உயிரடையணும்னு ஆசை. அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 37ஆம் அதிகாரம் எத்தனை பேருக்கு தெரியும்? உலர்ந்த எலும்புகள் மத்தியில எசேக்கியேங்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் கொண்டு போய் அங்க இருக்கிற எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொன்ன பொழுது அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அந்த உலர்ந்த எலும்புகள் என்ன ஆயிடுச்சு? எத்தனை பேர் இந்த வேத பகுதியை வாசிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்க? ஆமென். ஹalleluya. இப்ப எசேக்கியா தீர்க்க தரிசனம் சொன்ன பொழுது அந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் என்ன பிரவேசித்தது? ஆவி பிரவேசித்தது. ஹalleluya. அந்த உலர்ந்த எலும்புகள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த உலர்ந்த எலும்பு யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய நம்பிக்கை அற்று போயிற்று. எங்களுடைய நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு? அற்று போயிற்று. ஏன் அப்படி சொல்றாங்க? கன்னடத்துல எப்படி இருக்குதுன்னா, கன்னடத்துல சூப்பரா இருக்குது. நம்ம நம்பிக்கை புட நாசவாயித்து, அப்படிதானே இருக்கு. புட நாசம்னா இந்து போச்சு. இனி நம்பிக்கைங்கிறதே எங்களுக்கு இல்ல. நாங்க எல்லாரும் செத்துட்டோம். இருக்கிறது உயிரோட இருக்கிறோம். ஆனா ஒரு செத்த பிரேதத்தை போலதான் நாங்க வாழ்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்
கர்த்தருக்கு விரோதமாய் அக்கிரமம் அநியாயம் செய்த பொழுது அவர்கள் கர்த்தரை விட்டு பாகால்களை, கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை, கர்த்தரை விட்டு விக்கிரகங்களை அவர்கள் வழிபட்டபடினாலே தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வந்து பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தான். அவர்கள் அங்கிருந்து அவர்களை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு நாடு கடத்தி விட்டார். அடிமையாக சிறைப்படுத்தி கொண்டு போனார். எத்தனை வருடம் அவர்கள் அந்த தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள் தெரியுமா? பாபிலோன் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? 70 வருஷம். வெரி குட். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம்? 70 வருஷம். அது எரேமியா புத்தகத்துல பார்க்க முடியும். 31 32 அதிகாரத்துல அவர்கள் 70 வருடம் அந்த தேசத்தில் அவர்கள் யாராக இருந்தார்கள்? அடிமைகளாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த அடிமைப்பட்ட வாழ்ந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் இங்கே சொல்றாரு, பிரேத குழி வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? பிரேத குழி வாழ்க்கை. அப்படி வாசிங்களே அந்த அதிகாரத்தை. 37வது வசனம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. கர்த்தருடைய கை அவ்வளவு வாசிக்க நேரம் இல்ல. 11 இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அற்று போகிறோம், அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து. அதுதான் ஆரம்பத்துல சொன்னேன், நம்ம வாழ்க்கையில திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு வச்சு ஏதோ ஒண்ணு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில திறக்க போறாரு. விசுவாசிக்கிறீங்க? ஏதோ ஒரு காரியத்துல ஒரு திறப்பை உண்டாக்க போகிறார். அடைக்கப்பட்டிருந்த வாசல், பூட்டப்பட்டிருந்த வாசல், மறுக்கப்பட்ட வாசல், நமக்கு விரோதமான வாசல் இந்த நாட்களிலே நமக்காக திறக்கப்பட போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நான் காலையில எழுந்த பொழுது திறந்த வாசலை அடைக்காத ஆண்டவர் அல்லவா என்று என்னுடைய இதயம் சொன்ன பொழுது, என் ஆவியில் நான் உணர்ந்த பொழுது, ஆண்டவரே நீங்க எதை திறக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், வழி திறக்கும் அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ வழி திறக்கும் அதிசயம். என்ன அதிசயம்? ஏன்? ஆவியானவர் நம்ம மேல வரப்போகிறார். ஆவியானவர் நிரப்ப போகிறார். அடைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் திறக்கிற இயேசுவின் நாமம். சொல்லுங்க, திறக்கிற இயேசுவின் நாமம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எனக்கு விரோதமாக எந்த வாசலும் பூட்டக்கூடாதபடி. பாருங்க, ஏசாயா 45 அதிகாரத்துல இருக்கிற அந்த காரியத்தை நம்ம அறிக்கை பண்ணுவோம். ஏசாயா 45 அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 45 அதிகாரத்துல மேல இருக்கிற வசனத்தை வாசிங்களே. 44:1 கோரேசை குறித்து, அவனின் மேய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்கிறார்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. சொல்லுங்க, நமக்கு முன்பாக என்ன செய்ய போறாரு? ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்குது. கர்த்தருடைய ஆவி நம்ம மேல இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவி நம்ம மேல இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருக்குது. அதனால நான் என்ன செய்ய போறேன்? ஜாதிகளை கீழ்ப்படுத்த போகிறேன். சொல்லுங்க, ஜாதிகளை, ராஜாக்களை இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து. எதை திறக்க போறாரு? எதுக்கு? இனி நம்ம வாழ்க்கையில எந்த அடைக்கப்பட்ட வாசல்கள் இனி இல்லை. இனி எனக்கான வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. இனி எந்த வாசலும் எனக்கு அடைக்க முடியாது. இனிமே என்ன செய்ய முடியாது? அடைபட்டு இருக்க இனி சான்ஸே இல்லை. ஆமென். செங்கடல் என்ன செஞ்சது? வழி விட்டுச்சா இல்லையா? ஆமென். அப்போ மோசே என்ன செஞ்சாரு? கோல் எடுத்து நீட்டினார், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்த பொழுது செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது.
பின்பாக பார்வோனுடைய சேனை நிற்கிறது. ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், கல்லெறிய பார்க்கிறார்கள், மோசேக்கு விரோதமாக நிற்கிறார்கள். அப்பொழுது மோசே ஆண்டவரிடத்திலே, ஆண்டவனே, என்னை கொல்ல பார்க்கிறார்களே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் கையில என்ன இருக்கு? என்ன இருக்கு? கோல் இருக்கு. அந்த சமுத்திரத்துல நீட்டினாரு, விளங்குச்சு இயேசுவின் நாமத்துல, திறந்துருச்சு இயேசுவின் நாமத்துல. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா செங்கடல், எல்லா யோர்தான்கள் இயேசுவின் நாமத்துல திறக்கப்படுவதாக. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த உயிர்ப்பின் நாளிலே இயேசுவின் நாமத்திலே நமக்கு விரோதமாக இருக்கிற செங்கடல்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. இன்னும் அடைக்கப்பட்டிருக்கிறதுக்கு அதுக்கு வேலையே சொல்லுங்க இல்ல. இனி எனக்கு திறந்த வாசல் தான். சொல்லுங்க, இனி எனக்கு திறந்த வாசல். சொல்லுங்க, இனி எனக்கு திறந்த வாசல், திறந்த வாசல். ஆமென், ஆமென். ஏன்னா அப்படிப்பட்ட அபிஷேகம் என் மேல இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் முன்பாக நுகங்கள் முறிக்கப்படும், வாசல்கள் திறக்கப்படும், மரித்த சரீரங்கள் உயிரோடு எழுப்பப்படும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால அப்படியாவதாக. பாருங்க, 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். நமக்கு வர வேண்டியது வராம இருக்கு. நமக்கு வர வேண்டியதெல்லாம் யார் கையிலேயோ இருக்கு, யார் கையிலேயோ சேர்ந்து இருக்கு. எகிப்தின் சம்பாத்தியங்கள், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், சபையோரின் நெடிய ஆட்களாகிய சபையோரின் அந்த வர்த்தக லாபம் இயேசுவின் நாமத்துல நம்மிடத்தில் தாண்டி வருவதா. ஆமென். ஐஸ்வர்யம் நம்மிடத்தில் வருவதா, ஆஸ்திகள் நம்மிடத்தில் வருவதா. யார் கையிலே இருக்கு, யார் கையிலே இருக்கு. நமக்கு அது கூட்டப்பட்டு இருக்குது, நமக்கு வராம இருக்குது. இயேசுவின் நாமத்துல அதை திறக்கிறேன், இயேசுவின் நாமத்துல அதை திறக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல ஐஸ்வர்யம் நம்மிடத்தில் வருவதா, ஐஸ்வர்யத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதா, சுகத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல. இப்பவே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, வீட்டுல போய் சொல்ல போறீங்க. இந்த வாயை ஃபர்ஸ்ட் எதுக்கு திறக்கணுமோ அதுக்கு திறக்கிறது இல்லை. நம்ம இப்ப நல்லா பூட்டிட்டு தெளிவா வந்திருக்கீங்க. திண்டுக்கல் பூட்டு போட்ட மாதிரி காட்ரிட்ஜ் பூட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, காட்ரிட்ஜ் பூட்டா, அந்த பூட்டின மாதிரி என்ன செஞ்சிருக்கீங்க. நான் நிறுத்தினாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு முன்பாக என்ன வாசல் இருக்குது? வாசல். ஐஸ்வர்யத்தின் வாசல்களை கர்த்தர் நமக்கு திறப்பாரா? ஐஸ்வர்யத்தின் வாசல்களை கர்த்தர் திறப்பாரா? அல்லேலூயா. ஆஸ்தி நமக்கு வருவதாக, ஐஸ்வர்யங்கள் வருவதாக, வெள்ளியும் பொருளும் நம்மிடத்துக்கு வருவதாக, எகிப்தின் சம்பாத்தியங்கள் நமக்கு வருவதாக, எத்தியோப்பியாவின் ஆசீர்வாதம் நமக்கு வருவதாக. வரக்கூடாதா? ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல அதுவும் இருக்குது. 14வது வசனத்துல எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும், உன்னுடையதாகும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. இதுதான் திறந்த வாசல், இதெல்லாம் திறக்க போறாரு. எத்தனை பேருக்கு வேணுது? நமக்கு இருந்தா தாங்க ஊழியத்துக்கு உதவும். நமக்கு இருந்தாதான் ஊழியம் செய்யலாம்ல, ஊழியத்துக்கு கொடுக்கலாம்ல. ஊழியத்துக்கு கொடுக்கலாம், கொடுக்கணும்னா நம்மகிட்ட இருக்கணும்ல. நீங்க சொல்றீங்கல்ல, இருந்தா தானே கொடுக்கறது, இருந்தா தானே கொடுக்கறது. இப்ப இருக்கணும்ல, இருக்கணுமா இல்லையா? எத்தனை பேருக்கு வேணாம்? எத்தனை பேருக்கு வேணும்? ஆமென், அல்லேலூயா. ஆண்டா என்ன, ராவணை ஆண்டா என்ன, எனக்கு ஒரு கவலை இல்லை. விலை ஏறினா என்ன, 1 லட்சத்தை தாண்டினா என்ன, கர்த்தர் நம்மளை நகைக்கடையில் கொண்டு போய், ஆமென், ரேட் கார்டு பார்க்காம வாங்க செய்வாரா? துணி கடைக்கு கூட்டிட்டு போய் ரேட் கார்டு வாங்காம வாங்க துணி வாங்க செய்வாரா? முதல் போன உடனே எதை பார்க்கணும்? நல்லா அந்த பார்க்க அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது நமக்கு எடுத்து மாட்டிக்கலாம் போல தோணுது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு எடுத்து, ஆனா உலகத்தான் ரேட் கார்டே பார்க்கறது இல்லையே. எவ்வளவு விலை இருந்தாலும் நகைக்கடையில் ஆள் கூடிக்கிட்டு தானே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆட்கள் எங்க இருக்கிறாங்களா பாருங்க. நம்ம ஆட்கள் சர்ச்சில் மட்டும்தான் இருக்காங்க. எங்க இருக்கிறது? எவ்வளவு வருஷம் தான்
கலட்டி கொடுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாத இப்ப கலட்டி கொடுங்க. இயேசுவின் நாமத்துல கொடுங்க. இயேசுவின் நாமத்துல கொடுங்க. நான் குடிக்கிட்டு பார்க்கலாம் அல்ல. மனசுக்குள்ள ஆசை ரொம்ப இருக்கு, தொட்டு இல்லை. ஆதி திருச்சபையில ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து எங்க வச்சாங்களாம்? சீசனுடைய பாதத்துல வச்சாங்க. அல்லேலூயா. ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு மோசே காணிக்கை எடுத்தாரு. எந்த டைம் சவுண்டு காசெல்லாம் அங்க விடுவல. ஒன்லி என்னதான் வந்துச்சு? தங்கமும் அப்படியே வருவதாக. அப்படியே உங்களிடத்துல வருவதாக. ஆமென். அல்லேலூயா. நான் சில சபைகள்ல பார்க்கிறேன், சில ஊழியக்கார லைஃப்ல நான் பார்க்கிறேன். அதே மாதிரி நடக்கணும்னு நான் விரும்புறேன். ஆமென். அந்த சபையில அந்த ஆள் அந்த ஊழியக்கார பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. விசுவாசிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு கலட்டி அவர் கையில கொடுக்குறாங்க. God bless you sister, God bless you brother. கிலோ கணக்குல சேரணும். நான் இந்த வருஷத்துல இருந்தாங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு கிராம நம்மிடத்துல வரல. ஆனா ஆசையே இல்லை. வருதா? தேடி பாருங்க, இன்னைக்கு ஏதாவது விழுந்துருக்குதா? இனிமே அப்படி விழுவதா? என்ன ரைட்டா? அப்படி விழுந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசிகளா சபையாரா நம்மளாம் மாறணும். சொல்லுங்க அப்படியெல்லாம். அதாவது பணம் வேணும், பண ஆசை தான் இருக்கக்கூடாது. நகை வேணும், நகை ஆசை இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? கலப்புனா கலத்திடணும், போடணும் போட்டணும். அதுக்கு தான் நகை ஆசை இல்லைன்னு. எனக்கு நகையில ஆசையே இல்லைங்க அப்படின்னு நினைச்சோம், கலத்திடுவோங்க. எது நம்ம எப்படிப்பட்ட விசுவாசியா இருக்கணும்? என்ன இப்படி ஆயிட்டிய? இப்பதான் உயிர்த்தங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். டக்குன்னு ஐஸ்வர்யா போயிட்டு பேசு. எங்களுக்கு அதான பிடிக்காது. நீங்க எதை வேணாலும் பேசுங்க, ஆனா இதை மட்டும் பேசாதீங்க. அல்லேலூயா. எதனாலும் பேசுங்க. ஏன் அதை பேச வந்தேன்னா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். நீங்க யார் வாழ்க்கையில உயிர்த்தெழுதல் நடக்கும் தெரியுமா? யார் வாழ்க்கையில உயிர்த்தெழுதல் நடந்திருக்கு தெரியுமா? பைபிள்ல உயிர்த்தெழுதல் நடந்த சம்பவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு காரியம் அங்க எழுதப்பட்டிருக்கு. யார் வாழ்க்கையில உயிர்த்தெழுதல் நடந்துச்சு சொல்லுங்க வேத பண்டிதர்களே. அதனால ஆரம்பத்தில் சொன்னேன், வசனத்துல இங்கே என்ன இல்லை, ஒரு ஃப்ளோ இங்க வெளிப்பாடு ரொம்ப கம்மியா இருக்கு. நான் சொன்ன வேதத்துல செஞ்சிடணும். ஆபிரகாம் வாழ்க்கையில உயிர்த்தெழுதல் நடந்துச்சா? கொஞ்சம் கூட தான் சொன்னேன். யார் வாழ்க்கையில உயிர்த்தெழுதல் நடந்துச்சு? யோபு வாழ்க்கையில எங்க நடந்துச்சு? யாக்கோபு வாழ்க்கையில நடந்துச்சா? தன்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது அவனுடைய ஆவி உயிர்த்தது. அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சரீரம் செத்து போனவனா இருந்த அவனுடைய சரீரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, ரொம்ப காரியங்கள் இருக்குது. நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம ஈஸியா என்ன செய்வோம். பழைய ஏற்பாட்டுல சாரிபாத்து விதவை, அந்த அம்மா யாரு? தனக்கு சாப்பாடு இல்லைனாலும் ஊழியக்காரங்க சாப்பாடு போட்டாமா, தங்க இடம் கொடுத்த அம்மா. உண்மையா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தை பார்க்கறோம்ல. தனக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிறது கொஞ்சம். என்ன கொஞ்சம்? சொல்லுங்க. கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், அத நல்ல வெண்ணெயில செஞ்சு எனக்கு தாமான்னு சொன்ன உடனே அந்த அம்மா செஞ்சுச்சா? கொடுத்துச்சா? கொடுக்கலங்க. கொடுத்துச்சா? நம்ம கொடுப்போமா? கொடுங்க. கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த அம்மாவுக்கு இருந்த உயிரே அதுதான். பைபிள் சொல்லுது, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய அதுல அடைய சுட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த அம்மா என்ன ஆக போகுது அப்படின்னா அர்த்தம் என்ன? அதான் அந்த அம்மாவுக்கு உயிர். சொல்லுங்க, அந்த அம்மாவுக்கு என்னது? அதான் உயிர். அந்த உயிரையே யாருக்கு கொடுத்துச்சு? ஊழியக்காரனுக்கு கொடுத்துச்சு. அந்த வீட்டுல ஒரு மரணம் நடந்துச்சா?
மரணம் நடந்துச்சா? நடந்தது. பைபிள் ஒழுங்கா படிக்கிறது இல்லைங்க. இயேசுவின் நாமத்துல சொல்றேன். பைபிள் படிக்காம அறகுறையா வந்து உட்கார்ந்து கூடாதுங்க. நல்லா பைபிள் படிங்க இயேசுவின் நாமத்துல. ஆமென். கர்த்தருடைய வேதத்துல இரவு பகல் என்னவா இருக்கணும்? ஆமா, என்னவா இருக்கணும்? பிரியமா இருந்து. எப்படி இருக்கணும்? பிரியமா இருந்து. பிரியாணி சாப்பிடணும். எத்தனை பேர் பிரியாணி ஆசை? சாப்பாடு பிடிக்கும் தானே பிரியாணி? ஒருத்தனையோட வந்து ஏதாவது இடமா கேட்பாங்க. தெளிவா இருக்கணும். நாடு பிரியாணி ஏன் சாப்பிடணும்? பிரியமா இருக்கு. பிடிக்கணும். அது மாதிரி வசனம் எப்படி இருக்கணும்? நமக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. இரவு பகல் அதை தியானிக்க முடியும்னா எப்படி? அது மேல ஒரு லவ் வரணும் நமக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நல்ல வேதத்தை வாசிங்க. ஆமென். இந்த அதிகாரத்துல பாக்குறோம், அந்த வீட்டுல அந்த அம்மாவோட பையன் என்ன செஞ்சுட்டான்? இறந்துட்டான். அங்க என்ன நடந்துச்சு? நடந்துச்சா? அப்ப உயிர்த்தவர்களுக்கும் கொடுக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கா? சொல்லுங்க, சம்பந்தம் இருக்கா? இருக்கா? ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உன்னதமான தேவனுக்கு அந்த 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 சாரோமின் ராஜாவுக்கு என்னத்தை கொடுத்தானா? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணதே வேற. ஆனா எனக்கு திறந்த வாசல் வந்த உடனே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவன் ஒரு ஆளுக்கு தசமபா கொடுத்தார் தெரியுமா? ஆபிரகாம் முத மெல்கிசேதேக். அவர் யாரு? சாலோமின் ராஜா. ஆமென். ஆரம்பமும் முடிவும் தெரியாத ஒரு ராஜாவுக்கு அவன் என்ன செய்யறான்? சோதம் குமாரா பட்டணத்துல கொள்ளையடிச்சிட்டு வந்ததுல ஒரு பகுதியை தூக்கி கொடுக்கிறான். அப்ப என்ன வேத வசனம் இருந்துச்சா? இல்ல தசமபா காணிக்க பத்தி ஏதாவது அறிவு இருந்துச்சா? இல்ல. ஆபிரகாமுக்கு தெரியும், நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் கொடுக்கிறவனா இருக்கணும். ஆமென். ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஒரு ஊழியக்காரருடைய மெசேஜ் எல்லாருக்கும் நல்லா ட்ரெண்டிங் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஊழியக்காரர் எஸ்ஐகே பிரான்சிஸுடைய ஒரு ஸ்கிளிப்பிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதில் அவர் சொன்னாரு, நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீ பணக்காரன் ஆகணும்னா, நீ முட்டி ஜெபம் பண்ணாலும், நீ முட்டாம ஜெபம் பண்ணாலும், நீ முழங்க நீ உபவாசமே போட்டாலும், அப்பான்னு கதறினாலும் அவர் ஒன்றும் என்ன செய்ய மாட்டாங்க? பொருளாதாரத்துல ஆசீர்வதிக்க மாட்டாராம். கொடுத்தா மட்டும்தான் ஆசீர்வதிக்க. ஹலோ, நீங்க நினைக்கலாம் நாங்க கொடுக்கவே இல்லை, ஆனா நாங்க நல்லா தானே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் உயிரை எடுப்பாரு. என்ன எடுப்பாரு? பரலோகத்துக்கு போகும்ல. அப்ப கேட்பாரு, இவ்வளவு கொடுத்தனே, கொஞ்சமா நன்றியா இருக்கியா? நீ உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் அங்க இருக்குது, போ. அல்லேலூயா. நீ அனுப்பின பைசாவுக்கு ஒரு கதை கேள்விப்பட்டீங்களா? ஒரு ஏழை மரித்தானா, பணக்காரனும் மரித்தானா? நீங்க நினைக்கலாம் அது லாசரு ஐஸ்வர்யவான். இல்ல, நம்ம ஒரு கதையை சொல்றேன். ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்களாம். அந்த ஏழை நல்லா அள்ளி கொடுக்குறாங்களாம், பணக்காரன் கிள்ளியே கொடுப்பானா. அப்ப ரெண்டு பேருமே பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. தேவதூதனை கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த கதை கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அல்லேலூயா. அங்க போன உடனே ஆண்டவர் சொல்லிருக்காரு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன்னா நமக்காக வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறோம் தானே? நமக்கு பூமியில வீடெல்லாம் வேணாம், யாரும் கட்ட வேணாம், அதனால எங்க போயிடுவோம் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க? மேல போயிட்டு தேவதூதன் வந்து அந்த ஏழை வீட்டு ஏழை அந்த மனுஷனை கூட்டிட்டு போனாராம். மிகப்பெரிய அரண்மனையா. என்ன பெரிய அரண்மனை? இதான்ப்பா உனக்காக கர்த்தர் கட்டினான் வீடுன்னு சொல்லி சாவி கொடுத்துட்டாராம். இந்த பணக்காரன் யோசிச்சானா, இந்த ஏழை பரதேசி பணக்கார பேருக்கு இவ்வளவு பெரிய வீடுனா எனக்கு எவ்வளவு பெரிய வீட கர்த்தர் அந்த பரலோகத்துல கட்டிப்பாருன்ட்டு அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிருக்கிறாரு. கூட்டிட்டு போக 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 அரண்மனை வீடுக்கு தாண்டி அப்புறம் 2+ 3+ இந்த வீடெல்லாம் தாண்டி கடைசியா சிலம்புக்கு கூட்டிட்டு போயிட்டாராம். இங்க கூட்டிட்டு போயிட்டாராம். சிலம்புக்கு கூட்டிட்டு போய் ஒரு சின்ன ஒரு ஓலை வீடு இருந்துச்சான். நாம சொன்னாரு, இதான்ப்பா உனக்காக நான் கட்டினது. என்ன ஆண்டவரே, அவனுக்கு அவன் அனுப்புன பைசாவுக்கு இவ்வளவு கட்டிட்டேன், நீ அனுப்புன பைசாவுக்கு இதான் கட்ட முடிஞ்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. அங்க இருந்து மீட்டு வெட்டிக்கு நமக்கு இங்க வந்துரும். ஆமென். நம்ம எவ்வளவு விதைக்கிறோமோ, எவ்வளவு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர். ஆமென். அல்லேலூயா.
விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் கொடுக்கறதுல உண்மையா இருங்க. கொடுத்தாதான் ஆசீர்வாதம் பேசல, கொடுத்ததுல உண்மையா இருங்க. ஆமென். ஆபிரகாம் கர்த்தருக்கு என்று கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அவனை ஒரு விதத்துல சோதிக்கிறாரு. என்ன சோதிக்கிறாரு? உன் ஏக புத்திரனும் உன்னுடைய ஏக சுதனும். அப்படின்னா நீ ரொம்ப லவ் பண்றாயில, நல்லா கவனிங்க. முடிச்சிருமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நீ ரொம்ப வயசான காலத்துல பிறந்தவர் தான் யாரு? ஆபிரகாமுக்கு ஈசாக்கு. சொல்லுங்க, ஈசாக்கு. அந்த ஈசாக்க எனக்கு பலியிடுன்னு கேட்கிறாரு, எனக்கு தந்திருப்பான்னு கேட்கிறாரு. எதை? மகனே. அந்த மகன் யாரு? ஆரம்பத்திலே சொன்னேன், ஏடாவளமா பயிர் படிக்காம சொல்லுவீங்க. ஆபிரகாம் கிட்ட கேட்கிறாரு, உன் மகன் ஈசாக்க எனக்கு பலி கொடுத்திருப்பா, எனக்கு ரொம்ப அவனை பிடிக்குது, அவனை எனக்கு என்ன தந்துரு. அதை எப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. ஆதியாகமத்துல 22ஆம் அதிகாரம். டைம் இல்ல, நேரம் போயிடுச்சு. உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஈசாக்கு எனக்கு பலியிடுவாயாக. அப்படின்னா என்ன தெரியுமா? ரொம்ப நேசிக்கிறத எனக்கு தருவியான்னு கேட்கிறாரு. எதை கேட்கிறாரு? எதை நேசிக்கிறோம்? இல்ல, நம்ம பாயிண்ட் வருவோம். இந்த காது கழுத்துல போட்டிருக்கோம்ல, அதை நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கிறத இப்ப கண்டுபிடிக்கிட்டா சுத்தி இதுக்கே வாங்க. இப்ப நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்களா நேசிக்கலாம் கண்டுபிடிக்கிட்டா ஓகே, கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு எத்தனை பேர் புரிஞ்சுக்க நான் சொல்றேன்? கலட்டுங்கன்னா கட்டிடுவீங்களா? புரிய மாட்டோம்ல. ஒரே மகன் வயசான காலத்துல பிறந்தவன், அவரை என்ன செய்ய சொல்றாரு? வந்து ஆபிரகாம் பலி கொடுக்க போனாரா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என் புள்ள முக்கியம் இல்ல ஆண்டவரே, நீங்க தான் முக்கியம். என் பிள்ளைகளை உங்களை தான் நேசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனசு இருந்தால்தான் ஆபிரகாம். ஆமென். நம்ம கிட்ட கேட்டு பாருங்க, கொடுத்துருவோம். இல்ல நீ நேசிக்க கொடுக்க மாட்டோம்ல. அப்ப நேசிக்கிறோம் தானே அர்த்தம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது எபிரேய புத்தகத்துல, அவன் ஈசாக்கை உயிர்த்தெழுதலின் பாவனையாக அவன் பெற்றுக்கொண்டான். வசனம் எப்படின்னா, ஈசாக்கை அவன் உயிர்த்தெழுந்தவனாக அவன் என்ன செய்யறான்? திரும்ப பெற்றுக்கொண்டான். அப்ப யார் வாழ்க்கையில உயிர்த்தெழுதல் நடக்கும் தெரியுமா? கொடுக்கிற லைஃப்ல மட்டும்தான். ஆமென். லாசரை கர்த்தர் உயிரோடு எழுப்பினாரா? ஏன் எழுப்பினாரு? அவர் வேலை வெட்டி இல்ல. ஏன் எழுப்பினாரு? மார்த்தா மரியாள் யாரு? அம்மா நீங்க இனிமே இத்தனை அதிகாரம் வாசிக்கணும்னு சொல்லி அதில் நீங்க குயிஸ் போடுற மாதிரி வச்சு படிக்க வைங்க. ஞானிகள் வாய திறக்க மாட்டாங்க. முட்டா பிரசங்க தான் செஞ்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிறீங்களா? ஹலோ, லாசர் ஏன் அவர் உயிரோடு எழுப்பினாரு? நம்ம பிரசங்கத்தின்படி வீட்டை கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. என்ன பண்ணாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். நீ விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். அல்லேலூயா. ஆமென். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆமென். கொடுக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
உயிர்த்தெழுதல் நடக்கும். சரி, யார் வாழ்க்கையும் நடக்காதுங்க. ஆமென் ஆமென். பேதுரு ஒரு அம்மா உயிரோட எழுப்பினார் தெரியுமா? யாரு தெரியுமா? உங்களை பத்தி பெருமையா வேற அம்மா சொல்லிட்டாரு. அதெல்லாம் இந்த ஆளுங்களுக்கு தெரியும். ஆனா என்ன செய்யப்பட்டாங்க சொல்லுங்க. அந்த அம்மா இன்னொரு பேர் என்ன? ஏன் அந்த அம்மாவுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு? எல்லாரும் சாட்சி சொன்னாங்க. இந்த அம்மா வெறும் சும்மா, இந்த அம்மா வெறும் சும்மா அப்படி சொல்லல. அந்த அம்மா தச்சு கொடுத்தது, அந்த அம்மா கொடுத்ததெல்லாம் காட்டுறாங்க. இந்த அம்மா எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சாங்க. ஆமென். உதாரணமாய் கொடுக்கிற ஒரு மனுஷிதான் அந்த காலங்க தவித்தார். அதனாலதான் கர்த்தர் அந்த அம்மாவை பேதுரு கொண்டு உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. சூனேம்ங்கிற ஊர்ல எலிசா அப்பப்ப போயிட்டு வந்தார். அங்க சூனேம் பட்டணத்துல ஒரு பெண்ணு அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து வீட்டை கொடுத்து தங்க வைப்பாங்க. அந்த அம்மாவுடைய பையன் என்ன ஆயிட்டாரு? என்ன நடந்துச்சு? இங்க ஆண்டவர் போன இடமெல்லாம் எல்லார் வீட்டுக்குலாம் அவர் போகல. எல்லார் வீட்டுக்குலாம் அவர் சீப்பா போகல. யாரெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாங்களோ அந்த வீட்டுக்கு அவர் போனார். அல்லேலூயா. பார்க்க நினைச்சவன் வீட்டுக்கு கூப்பிட்ட வீட்டுக்குலாம் போனாரா இல்லையா? ஆனா அவங்க வீட்டுல என்னெல்லாம் நடந்துச்சு? உயிர்த்தெழுதல் ஆராதனை நடந்தது. அடக்க ஆராதனை நடக்கவில்லை. அடக்க ஆராதனை நடக்கவில்லை. உயிர்த்தெழுந்த ஆராதனை நடந்தது. வாழ்க்கையில அடக்க ஆராதனைங்கிறது இருக்கக்கூடாது. பிரேதக்குடி வாழ்க்கை நமக்கு வேண்டாம். பிரேதக்குடி வாழ்க்கை வேண்டாம். பிரேதக்குடி வாழ்க்கைன்னா என்ன? கட்டப்பட்ட, சபிக்கப்பட்ட, நொந்து போன நூடல்ஸ் ஆன வாழ்க்கை வேண்டாம் நமக்கு. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுந்த ஆராதனை. எப்படி இருக்கணும்? உயிர்த்தெழுந்த சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த ஆராதனை இயேசுவின் நாமத்தினாலே. அடக்க ஆராதனை என்பது நம்ம வாழ்க்கையிலேயோ, நம்ம குடும்பத்திலேயோ, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயோ இனி இயேசுவின் நாமத்தில அடக்க ஆராதனை நடக்க கூடாது. அப்படி ஒரு மரணம் நடக்குமானால் அம்மா வந்து கையை வைக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அங்கே உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உதாரணமாய் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். எப்படி இருக்கணும்? ஆமென். எப்படியெல்லாம் கொடுத்தாண்டவர். அல்லேலூயா. எசேக்கியா பார்த்து ஆண்டவர் சொன்னார், ராஜாவை பார்த்து நீ சாக போற அப்படிங்கிறார். எப்படி? அவனுக்கு ஒரு கேன்சர் வியாதி வந்துருச்சு. நீ உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ சாக போறேன்னு சொன்ன பொழுது அந்த எசேக்கியா ஜெபிக்கிறாரு, நான் எப்படியெல்லாம் உண்மையா இருந்தேன், எப்படியெல்லாம் உத்தமமா இருந்தேன், எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன், என்னை போய் எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் எடுக்கலப்பா, உனக்கு உயிர் தெழுந்த ஆராதனை நான் நடத்துறேன் இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல. நீ 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன். ஆமென். நமக்கு அந்த சுபாவம் இருந்துச்சுன்னா, அல்லேலூயா, ஆபிரகாமுக்கு அந்த சுபாவம் இருந்துச்சு. அவன் தன்னையே ஒப்பு கொடுத்தான். ஆமென். தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தான். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே கொடுக்கிற யாரும் வாழ்க்கையில அடக்க ஆராதனை இருக்காது. இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா அற்ப ஆயுசுல நம்ம யாரும் சாக போறதில்லைன்னு அர்த்தம். இயேசுவின் நாமத்தில் இந்த சபையில யாருக்கும் என்ன வரக்கூடாது? அடக்க ஆராதனை நடக்கவே கூடாது. சொல்லுங்க, என்ன ஆராதனை நடக்கக்கூடாது? இயேசுவின் நாமத்தில் மரணத்தை கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வியாதிகளை கடிந்து கொள்கிறேன். இந்த சபையில ஒன்லி ஆமென் resurrection worship resurrection power மாத்திரம் தான் இருக்கணும். இது மரணமோ வியாதியோ தரித்திரமோ கஞ்சத்தனமோ இருக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டை நான் கடிந்து கொள்கிறேன். தேவனை தவிர வேற எதையும் நான் நேசிக்கல. எந்த பொண்ணையோ பொருளையோ நான் நேசிக்கல. அவர்தான் எனக்கு முக்கியம் என்று நினைக்கிற அளவுக்கு ஆபிரகாமுடைய அந்த இருதயம் நமக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நான் நேசித்த புத்திரனை பலியாக ஒப்பு கொடுத்தார்ல, அப்படிதான் ஆண்டவரே உம்மை தவிர நான் இந்த உலகத்துல வேற யாரையும் நேசிக்கல. நான் பொண்ணை நேசிக்கல, பெண்ணை நேசிக்கல, ஆஸ்தியை நேசிக்கல, ஐஸ்வர்யத்தை நேசிக்கல. ஆமென். நீங்க தான் எனக்கு முக்கியம். சொல்லுங்க, நீங்க தான் முக்கியம். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது தெரியுமா? உங்கள் பிரேத கல்லறைகள் திறக்கப்பட போகுது. ஆமென். யாருக்கு வழி திறக்கும் அதிசயம் நடக்க போகுது? பாயிண்ட் வந்துட்டேனா? யாருக்கு வழி திறக்கும் அதிசயம் நடக்க போகுது?
சொல்லுங்க சொல்லுங்க. வழி திறக்கணுமா? திறக்கணுமா? விசுவாசங்கிற திறவுகளை வச்சு திறக்கணுமா? வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் கொடுக்கிறது. ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தா, சுனேமியா ஒப்பு கொடுத்தா, சாரிபாத் கொடுத்தா, தபித்தா கொடுத்தா, ஆபிரகாம் கொடுத்தாரு, மார்த்தா மரியா கொடுத்தாங்க. அவங்க வீட்டுல எல்லாம் என்ன ஆராதனை நடந்துச்சு? இயேசுநாதர் இல்லாத நேரம் அடக்காரம் நடந்துச்சு. ஆனா வந்தவன வீட்டுல நடந்துச்சா? வாழ்க்கையில நடக்குது. நினைப்பீங்க எழுந்திருக்கோம் ஆண்டவரே. இந்த உயிர் தெழுந்த நாளில ஆண்டவரே, என் வாழ்க்கையில இனி பிரேத கல்லறைங்கிறதே இருக்கு.